சோ நான் முயற்சி பண்றேன், பட் ஏன் கிரகங்கள் வழிவிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? கிரகங்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. இயற்கையாகவே கன்னியா ராசி பாத்துட்டீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடுகள் பண்ணுவதும், அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவதும் இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நல்லா இருக்காரு. சோ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஏதாவது கன்னி பொண்கள் வருவாங்க, சின்ன குழந்தைகள் ஏதாவது வருவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி, ஒரு மகான் வழிபாடு, உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்றதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஜோஷியரோ, ஒரு நீங்க குருவா யாராவது நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இப்ப உங்க கான்டாக்ட்ல வருவாங்க. சோ அவங்க மூலமா ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த 7 கன்னி தெய்வங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 7 கன்னி தெய்வத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. வெற்றி 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 தான் அப்படிங்கிறது கன்னியா ராசிக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கறத உண்மை. பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னி ராசி அன்பர்களே. இந்த இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இதே போல ஒரு அதிர்ஷ்டம், இதே போல ஒரு நல்ல நேரம் அடுத்த வருடம் தான் வரும் அப்படிங்கறத உண்மை.